ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு கார சட்னி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது எத்தனை விதமான சட்னி இருந்தாலுமே நமக்கு இட்லிக்கு சைடிஷு இந்த சட்னியை மிஞ்சவே முடியாது. சட்னியோட ருசிக்கு 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். சரசரன்னு இட்லி நம்ம சாப்பிட்றதே தெரியாது. அதெல்லாம் அந்த பூண்டு கார சட்னியில் நல்லெண்ணெய் ஊற்றி சுட சுட இட்லியோட அந்த இட்லியை சாப்பிட்டு பாருங்கள். ருசி அற்புதமாக இருக்கும். நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறப்ப இந்த சட்னி வச்சு கொண்டு போனீங்கன்னா சட்னியும் வீணாக போகாது. ட்ராவலில் இட்லி தொட்டு சாப்பிட அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும். இந்த சட்னி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வெளியில் வச்சுருந்தாலே 4 நாளைக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 15 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் போய் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் சட்னி நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த சட்னி 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு புளியை போட்டு புளியை நல்லா வறுத்துக்க பிறகு காஞ்ச மிளகாய் நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு அந்த காஞ்ச மிளகா வறுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். புளி நல்லா வறுபட்ட பிறகு புளியை நல்லா வதக்கிட்டு அரைச்சிங்கனாலே ருசி நல்லாயிருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு புளியை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 7-8 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இதை 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள இது பக்குவத்தில் சொல்கிறேன் நான் அளவில். இப்போ அடுப்பு மீடியம் தீயில் இருக்கட்டும். மிளகா காந்திடாமல் நல்லா செவந்து வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ புளியும் மிளகாயும் போட்டு வறுத்துங்க. இதுக்கு 2-3 சாமான் தான். ஆனால் ருசி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாத சட்னி. ஆத்திர அவசரத்தை செஞ்சு வச்சுக்கலாம் முன்னாடியே. இப்போ உளுந்து 2 ஸ்பூன் அளவு போட்டுருங்க. ஒரு 8-9 மிளகாய்க்கு 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து நல்லா செவந்து இந்த வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போ பூண்டு நல்லா பெரிய கைப்பிடி அளவுக்கு பூண்டு 3 பூண்டு உரிச்சிருக்கேன். அது இல்லை, பூண்டு கார சட்னி தான் இந்த சட்னிக்கே பேர். அதனால் பூண்டு நிறையா போடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பூண்டு சேர்த்துருக்கேன். காரத்தை மட்டுப்படுத்துறதுக்காக புளியும் உளுந்தும் போட்டிருக்கோம். ருசியை தூக்கி கொடுக்கவும் செரிமானத்துக்கும். இதில் இஞ்சியும் கருவேப்பிலை வாசனைக்கும் சேர்த்துருக்கேன். இது ஒரு மருத்துவ குணமுள்ள சட்னின்னு சொல்லலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. காரம் அதிகமாக இருக்குது. ஆனால் பேர் தான் பூண்டு கார சட்னி. நம்ம புளியை சேர்த்துறோம், உளுந்து சேர்த்துறோம். காரம் அதிகமாக தெரியாது. பூண்டு ருசிக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னி சாப்பிட்டு பார்க்க சப்பு கொட்டிட்டு சாப்பிட்லாம். தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப இட்லி தான் கொண்டு போவோம். அதுக்கு இந்த சட்னி செஞ்சு நீங்கள் நல்லா கொண்டு போகலாம். வறுபடுறப்பயே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே கூடுமான வரைக்கும் கல் உப்பை சமையலில் சேர்த்துக்கோங்க, நல்லது. இப்போ நல்லா அடுப்பு சிம்மில் இருக்குது. அதனால் நல்லா உளுந்து மிளகாய் பூண்டுலாம் பூண்டு எப்படி வேகணும்னா கையால் நசுக்க பார்த்தா நசுங்கிற அளவுக்கு பூண்டு எண்ணெயிலே வேகணும். அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். இது பூண்டு ஊறுக்கான்னு கூட சொல்லலாம். பூண்டு அதிகமாக போட்டு செய்கிறதால இதில் செரிமானத்துக்காக கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் போடுற அத்தனையுமே மருந்து தான். இஞ்சி, பூண்டு, உளுந்து எல்லாமே மருத்துவ பொருளில் தான் சேர்த்து அரைக்கிறோம். ஆனால் ருசி பார்த்திங்கன்னா அவ்வளோ தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ருசி அப்படியே அற்புதமாக இருக்கும். வீட்டில் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த பூண்டு சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ. ஆனால் அந்த இட்லி சட்னி சாம்பார்னு உள்ள சட்னி தான் அந்த தயிர் சாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ருசி இருக்கும். இப்போ இதை வறுத்துட்டோம். வறுத்த பொருள்லாம் ஆற வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினா தான் மிளகா நல்லா சீக்கிரம் நல்லா இது பண்ணும், நல்லா அரைப்படும். இப்போ ஆற வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இல்லை முன்னாடியே நம்ம உப்புலாம் போட்டோம். அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம். மிக்ஸி ஜாரில் மூடி வச்சு அரைச்சிக்கிறேன். அரைச்ச பிறகு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கணும். இப்போ நல்லெண்ணெய் தான். இந்த எண்ணெய் இதே ஊறுக்காய் மாதிரி, இந்த பூண்டு ஊறுக்காய் மாதிரி இதில் எல்லாமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எல்லாம் எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். எப்போதும் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் மற்ற பொருளை சேர்க்கணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்சால் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சட்னியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது சட்னி ரொம்ப நைஸாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சா ஒரு மருந்து வாசனை மாதிரி வரும். இப்போ இதை எல்லாம் கெட்டியாக அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜாரில் சட்னியை கலக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நம்ம போட்ட எண்ணெய் கக்கி வரணும். சட்னி நல்லா வச்சிருந்து சாப்பிட்லாம். அதனால்
எல்லாம் எண்ணெயில் பக்குவமாக இது வேக வச்சுடுங்க. நல்லா ஊறி நல்லா அந்த வாசனையெல்லாம் முன்னாடி வறுத்துருக்கும், அதனால் பச்சை வாசனை இருக்காது. இந்த எண்ணெயிலையும் கடுகுலையும் வதக்கிறது எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் கக்குன பிறகு இறக்கி வச்சிங்கன்னா அருமையான பூண்டு கார சட்னி ரெடி. இப்போ அதுக்கு நல்லா சுட சுட இட்லியில் ஒரு கரண்டி சட்னி வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது இன்னும் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் சட்னி அரைச்சி வச்சிங்கன்னா சட்னி வச்சு சாப்பிட்டுடலாம். இங்கே நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலும் வந்தோடனே அரைக்கிறதுக்கு அலுப்பாக இருக்கும். வீட்டில் மாவு இருந்தால் சட்னியை வச்சு சாப்பிட்டுடலாம். ட்ராவலுக்கு போகிறப்ப யூஸ் ஆகும். பல விதங்களில் பயன்படக்கூடிய இந்த பூண்டு கார சட்னி நீங்களும் வீட்டில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.